ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் அல்வா மாதிரியான சர்க்கரை பொங்கல், நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான வெண்பொங்கல் கூடவும் சர்க்கரை பொங்கல் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரசாரமான 7 காய் கூட்டு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் பானையில் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். பானையில் செய்யணும்னா எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், எந்த அளவுக்கு அரிசி பருப்பு சேர்க்கணும், எந்த பக்குவத்தில் வேக வைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காலையில் நம்ம பொங்கல் ரெடி பண்ணோன்னா சாயந்தரம் வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் விகாஸ் சமையலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் 7 காய் கூட்டும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மஞ்சள் பிள்ளையார் தாங்க பிடிச்சி வைக்கிறோம். நம்ம வீட்டில் 2 பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது வழக்கம். அதனால் இன்றைக்கி நான் 2 பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி வழக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 பித்தளை தவளை தாங்க எடுத்திருக்கேன். ஒரு சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு, ஒன்று வெண்பொங்கல் செய்கிறதுக்கு. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் கொத்து கட்டியிருக்கேன். 2 பானைக்குமே மஞ்சள் கொத்து கட்டி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நம்ம அரிசி பருப்பெல்லாம் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல அரிசி பருப்பை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் நல்லா குவிச்சு அளந்துக்கோங்க. 4 கிழமையில் நல்லா குவிச்சு தான் அளந்துக்கணும். அதனால் நம்ம குவிச்சு அளந்துக்கலாம். 1 கப் அளவு சேர்த்துட்டேன். இது பொன்னி பச்சை அரிசி, பொங்கல் அரிசி. அது மாதிரி பொன்னி பச்சை பொங்கல் அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு அதே மாதிரி 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். முதல்ல சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொலக்கொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். பாசிப்பருப்பு நம்ம வறுத்து சேர்க்கும் போது சர்க்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம கோயிலில் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக செவந்த கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது 50 கிராம் அளவுக்கு. பொன்னி பச்சரிசி 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்துருச்சு. அப்படியே நம்ம சர்க்கரை பொங்கல் செய்கிற பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 1/4 கிலோ அளவுக்கு வரும். அரிசி 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ, மொத்தத்துக்கு 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவுமே ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 6லேருந்து 7 நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நம்ம வறுத்து செய்யும்போது கொலகொலப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். வெண்பொங்கலும் ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வெண்பொங்கல் செய்கிற பாத்திரத்தில் உள்ள அரிசியோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 2 தடவை தண்ணி சேர்த்துட்டு முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் பானைக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். பொங்கல் பானைக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பசும்பால் சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு அரிசி அலம்பி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இருக்கிற தண்ணியே மொத்தத்துக்கு 14 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 3/4 கிலோ தவளை, அதனால் நான் 14 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி வச்சோன்னா பானை பொங்கறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வெண்பொங்கலுக்கும் அதே மாதிரி 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பசும்பால் சேர்த்துட்டு நம்ம வெண்பொங்கலுக்கு ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணி, அதையே நம்ம பானையில் சேர்த்துக்கலாம். இதுவும் அதே அளவு தாங்க, இதுக்கும் அதே 14 கப் அளவு தண்ணி தாங்க. தண்ணி சேர்த்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ அடுப்பில் பொங்கல் பானை வைக்க போகிறோம். இந்த மாதிரி பானை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அடுப்பில் 2 தடவை 3 தடவை, இந்த பக்கம் 3 தடவை, இடது பக்கம் 3 தடவை, வலது பக்கம் 3 தடவை சுற்றிட்டு பானையை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நம்ம பிள்ளையாரை வேண்டிக்கணும். அடுத்தது குலதெய்வத்தை வேண்டிட்டு பொங்கல் பானையை நான் அடுப்பில் வச்சுட்டேங்க. பால் நல்லா பொங்கணும், வருஷம் முழுக்கவே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு பொங்கல் பானை எடுத்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். பிள்ளையார் பிடிச்சும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பால் பொங்க போதுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இது சர்க்கரை பொங்கல் தவளை தாங்க. இதுதான் இப்போ பால் பொங்க போகுது.
நல்லா பால் எல்லா பக்கமும் நல்லாவே பொங்கி ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தை நம்ம வேண்டிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லாவே பொங்கி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 2-3 தடவை கொஞ்சம் 2-3 தடவை போட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா தவளையை சுற்றிட்டு நம்ம அரிசி எப்பொழுதும் போல் போட்டுக்கலாங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தவளை ஃபுல்லாகவே நமக்கு பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. இதை வந்து ஒரு மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு நான் தண்ணி எடுத்துடுறேன். இது சக்கரை பொங்கலுக்கான தவளை இது. அதனால் மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம திரும்ப சேர்த்துக்கலாங்க. இதுவே 3/4 தவளை கூடவே தண்ணி இருக்குது. இதுலேயே நமக்கு நல்லா அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லாவே வேகட்டும். அடுத்து வெண்பொங்கலும் பொங்க போகுதுங்க. வெண்பொங்கல் நல்லா பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை ரொம்பவே நல்லா வேண்டிக்கலாங்க. எல்லா பக்கமும் நல்லாவே பொங்கி வந்துடுச்சு. பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அரிசி நம்ம எப்பொழுதும் போல் நம்ம போட்டுக்க வேண்டியதாங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லாவே ஊறி ரெடியாக இருக்கும். அப்படியே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். வெண்பொங்கல் தவளையிலேருந்து நான் 2 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சிடுறேன். தேவைப்பட்டால் நம்ம திரும்ப தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா தவளையில் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டுங்க. அடுப்பை ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லாவே வெந்து வரும். இது சக்கரை பொங்கல் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 3/4 கிலோ அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா இடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் முந்திரி பருப்பு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்டிருக்கக்கூடிய அரிசிக்கும் தண்ணிக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வரணும். தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்துடுச்சு. நம்ம லோ ஃப்ளேம்லேயே தாங்க வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடிக்கடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாலே நமக்கு பொங்கல் நல்லா ரொம்பவே சாஃப்டாக வந்துடும். பாசிப்பருப்புலாம் நமக்கு இன்னும் பாதி அளவுக்கு தான் வெந்துடுக்கு. நம்ம இன்னும் வெல்லம்லாம் போட்டு வேகும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும். அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம்னு சொல்லிவிட்டு நான் 4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். முதல்ல 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லமே இதுவே தவளை நிறைய இருக்குது. அதனால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப 2 கப் அளவு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 3வது கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டேங்க. இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 4வது கப் அளவுக்கு வெல்லம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்குன்னு அந்த கலரில் நம்ம வெல்லம் கேட்டால் கடையில் அதே கலரில் கொடுப்பாங்க. அது மாதிரி செய்யும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா நெய் வாசனையோடு அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா வெந்தும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அரிசி வெல்லம் பாசிப்பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க, எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சிங்கன்னா நம்ம காலையில் ரெடி பண்ணோன்னா சாயந்தரம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி பருப்பு திராட்சை நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது நம்ம கோயிலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். அதனால் சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு திராட்சையோடைய நெய்யோடையே சேர்ந்து சக்கரை பொங்கல் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம நெய்லேயே வேகும்போது தாங்க சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா மாதிரி ரொம்பவே சாஃப்டாக மெத்துன்னு வரணும். நம்ம போட்டிருக்கக்கூடிய நெய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு அல்வா மாதிரியான டேஸ்ட்லேயும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்லா சுட சுட
அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இந்த சக்கரை பொங்கல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வெண்பொங்கல், நான் ரெண்டுமே எனக்கு 3/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க. அதனால் தனித்தனியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சக்கரை பொங்கல் முதல்ல ரெடி பண்ணி காமிச்சிட்டு அடுத்தது வெண்பொங்கல் தனியாக வீடியோ அப்படி காமிக்கிறேன். அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. திரும்ப ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி பார்த்திங்களா, அது ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வெண்பொங்கலுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பித்தளை கரண்டி வச்சு கலக்கும் போது டக்குன்னு சீக்கிரமாக வெந்து வந்துடும். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு லோ ஃப்ளேம்லேயே தாங்க வேக வைக்கணும். அப்போ தான் அரிசியும் பாசிப்பருப்பும் நமக்கு நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் நம்ம 2 பொங்கலும் ஒரே டைமில் ரெடி பண்ணால் ஒரு 45 நிமிஷத்தில் நமக்கு ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு ஜீரகம் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு லைட்டாக வறுபடும் போதே நம்ம ஒரு கைப்பிடி நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்புலாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க, எவ்வளோ அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் நல்லாவே வறுபட்டுருச்சு. முந்திரி பருப்பும் சேர்ந்து நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. இதில் இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெண்பொங்கலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கமன்னு அட்டகாசமாக நம்ம கோவிலில் பெருமாள் கோவிலில் கிடைக்கிறக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நம்ம தாளிச்சிட்டு அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா தான் நம்ம நெய்யோடு சேர்ந்து முந்திரி பருப்பு திராட்சை ஃப்ளேவர்லாம் நம்ம வெண்பொங்கலில் சேரும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய நெய்யெலாம் நல்லா வெந்து வெளியே வரும். இப்போ நமக்கு சுட சுட சூப்பரான சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம கூட்டு தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஏலக்காய் கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டு ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 6லேருந்து 7 விசில் பருப்பு வேக வச்சுருக்கேன். அடுத்து மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு அகலமான பேன் எடுத்துகிட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மொச்சக்காய் சேர்த்துக்கிறேன். 6 கப் அளவுக்கு நறுக்குன நாட்டு காய்கறி சேர்த்துக்கிறேங்க. கத்திரிக்காய், அவரைக்காய், மொச்சக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பரங்கிக்காய், வாழைக்காய், ஒரு 4 பச்சை மிளகா எல்லா காயும் சேர்த்துட்டேங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க காய் சேர்த்துக்கணும். தண்ணி கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம காய் சேர்த்தோன்னா காய் மரத்து போன மாதிரி ஆகிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டிருக்கக்கூடிய காய்க்கும் தண்ணியோட அளவுக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஒரு 40% நமக்கு காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு காய்கறியில் உப்பு சேர்றதுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நமக்கு காரசாரமாக தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். ஏன்னா சக்கரை பொங்கல் நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்பு கூட கொஞ்சம் காரமான கூட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி வெண்பொங்கலுக்கும் இந்த கொஞ்சம் காரமான கூட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் காரம் கூட தாங்க சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வேகட்டுங்க. ஓரளவுக்கு 70% நமக்கு காய் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புளி சேர்க்காம தாங்க கூட்டு செய்ய போகிறேன். நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம்.
பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைன்னா கொஞ்சமாக புளிப்புக்கு வேணுன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி கூட சேர்த்துக்குவோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம கூட்டாக செய்கிறதுனால நான் புளி சேர்க்கலை. பாருங்கள், காய் ரொம்பவே நல்லா வெந்து வந்துருச்சு. சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணுறேன். அடுத்து பரங்கிக்காய் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து வாழைக்காய். எல்லா காயுமே ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் கரைஞ்சி போகாமல் வந்திருக்கு. நல்லா காய் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. உப்பு, காரம், பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து கூட்டு அட்டகாசமாக இருக்குது. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா நாட்டு காய்கறிகளும் போட்டு கூட்டு செய்யும்போது இந்த கூட்டு நம்ம இப்போ இன்றைக்கும் சாப்பிட்லாம். இல்லைன்னா அடுத்த நாளைக்கு நம்ம தோசை கூட வச்சு ஊத்தப்பம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை கூடவோ சூடான சாதத்து கூடவோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அதுவே நம்ம ஓரளவுக்கு நல்லா திக்கான ஸ்டேஜ் வந்துடும். வாங்க நம்ம சுட சுட சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு அல்வா மாதிரியான பக்குவத்தில் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெண்பொங்கல் எடுத்து வச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் வாசனையோட அட்டகாசமாக இருக்குது. கூட்டு பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. நல்லா சுட சுட 7 காய் கூட்டம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். உண்மையாகவே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்லா அல்வா மாதிரி ரொம்பவே சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அடுத்து வெண்பொங்கல் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா மெத்து இருக்குது. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆறினாலும் டேஸ்ட் நமக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து 7 காய் கூட்டோட நம்ம சக்கரை பொங்கல் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இனிப்பான சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் காரமான கூட்டோட சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரியான வெண்பொங்கல் கூட கூட்டு சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வெகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.